ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஆனியன் ரைஸ் செய்ய போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய ஆனியன் ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆனியன் அதை கூட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம். வீட்டில் இப்போது சாதம் மட்டும் இருக்குது, எந்த குழம்பும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க பதிலாக 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரா ஸ்மெல் போனதும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். எல்லா சாதத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ இது ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். ஆனியனோட எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த ரெசிபி ஒரு ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு 10 மினிட்ஸில் சட்டுன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.